வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். நம்ம பிள்ளைகள் ப்ரொடெக்டடாக சொஃபஸ்டிகேட்டடாக ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம். அதாவது ஸ்மார்ட் டிவி, மொபைல் ஃபோன், ப்ளே ஸ்டேஷன்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போய் விளையாடுறதே ஒரு அரிதான விஷயமாக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளேயே எப்படி எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறோம். முன்னெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும்னா கூட வீட்டை விட்டு வெளியில் வந்து மரம், செடி, காக்கா, குருவின்னு வேடிக்கை காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுவோம். பட் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வெளியில் இயற்கையை காமிச்சு சாதம் ஊட்டுறது ரொம்ப ஒரு அன்சிவிலைஸ்டு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சிட்டியை விடுங்க, இப்போல்லாம் ஊரில் கூட மக்கள் டிவி, மொபைல் ஃபோனை காமிச்சு தான் குழந்தைங்களுக்கு சாதமே ஊட்டுறாங்க. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். Man is a social animal. Humans are social animals. ஸோ வெளியில சுற்றி திரியும் ஒரு இயல்பு கொண்ட ஒரு மனிதனை, மனிதர்களோடு சேர்ந்து உறவாடும் இயல்பு கொண்ட ஒரு மனிதனை வீட்டிலேயே வச்சு வளர்த்துட்டு அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரோவர்ட்னு வேற பேர் வச்சிடுறோம். ஒரு சோஷியல் அனிமல் எப்படி இன்ட்ரோவர்ட் ஆக முடியும்? இன்ட்ரோவர்ட்ஸ்னு ஒரு தன்மை இயற்கையில் நமக்கு கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்மளை மாற்றிக்கொள்ள நாமே உருவாக்கி கொண்டது தான். இப்போல்லாம் அதிகமாக பேசினா அவங்களுக்கு பெயர் பூமர், கிரிஞ்சு. கம்மியாக பேசினா தான் அறிவாளிகளாமே. அறிவாளிகள் கம்மியாக பேசுவாங்க, சரி. தன்னை அறிவாளிகளாக காட்டிக்கொள்ளவே கம்மியாக பேசுகிற கூட்டத்தை என்ன சொல்கிறது? ஆல்ரைட், இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவலி நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கறது, அப்படி இல்லைன்னா ஸ்கூல் முடிஞ்சா டியூஷன் முடிஞ்சா அந்த கிளாஸு இந்த கிளாஸ்ன்னு ஒரே ஹெக்டிக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்றோம். இதில் வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, சில பெற்றோர்கள் எங்கள் பிள்ளைகளை வீக்கெண்ட் ஆனால் தாத்தா வீடு, பாட்டி வீடு, அத்தை வீடு, மாமா வீடுன்னு கூட்டிகிட்டு போகணுமேன்றதுக்காக அவங்கள ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறாங்க. அதுலேயும் சில அம்மாக்கள் இந்த அப்பாவளி உறவுகளோடு குழந்தைகளை உறவு பாராட்ட விடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு நினைக்கிறாங்க. அதற்கு இவர்கள் சொல்லும் காரணம் என்னன்னா, என் பிள்ளை அங்கே போனால் அங்கே உள்ள பிள்ளைகளோடு பழகுனா அங்கே உள்ள பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணி கெட்டு போயிடுவாங்க. சில வீடுகளில் அப்பாக்களும் இதை பண்ணுறாங்க. என் மாமனார் மாமியார் இன்லாஸிடம் என் குழந்தை பழகுனா அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும், அங்கே பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க, சேஃப்டி இல்லை, அது இதுன்னு 1000 காரணங்கள் சொல்லி அவங்கள ஒரு பூச்சாண்டி கூட்டங்களாகவே மாற்றி வச்சிருவாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தன் சொந்த இரத்த உறவுகளோடு பழக விடாமல் அண்டார்டிகாவில் கூட்டிகிட்டு போய் வச்சு வளர்த்தாலும் அவங்க ஜீனில் இருக்கிறத உங்களால் மாற்றவே முடியாது. சரி, உங்களுக்கும் உங்கள் இன்லாஸ்க்கும் ஆகாது. உங்களை பொறுத்தவரை அவங்க சரியில்லை, உங்களை தப்பா பேசினாங்க, உங்க குழந்தை பிறந்தப்ப பார்க்க வரல, காது குத்து பிரச்சனை, கெடா வெட்டு பிரச்சனை, அது இதுன்னு அவங்க மேல 1000 குறைகள் இருக்கட்டும். உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா உங்க இன்லாஸ் எல்லாம் நடிக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே. உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி. உங்க பிள்ளையை முன்பின் பழக்கமில்லாத ஒரு ஸ்கூல் டீச்சர், வாட்ச்மேன், டிரைவர், ஸ்போர்ட்ஸ் கோச், ஸ்கூல்ல பழகிற மற்ற பிள்ளைகள், அவங்க பேரண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, இனிமே அவங்க காலேஜ் போனா அங்க முன்பின் தெரியாதவங்க, ஆபீஸ் கலீக்ஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ், புது மனுஷங்கன்னு யாருன்னே தெரியாத இந்த சொசைட்டியை நம்பி உங்க பிள்ளைய படிக்க, வேலைக்கு போக, கை நிறைய சம்பாதிக்க, சாதனைகள் செய்ய இந்த சொசைட்டியை நம்பி உங்க பிள்ளைகளை ஒப்படைக்க முன்வர நீங்க ஏன் அந்த குழந்தையோட சொந்த இரத்த உறவுகளை நம்பி அவர்களோடு உறவு பாராட்ட அனுமதிக்கிறது இல்ல? முன்பின் அறிமுகம் இல்லாத இந்த சொசைட்டி மேல வைக்கிற நம்பிக்கைய ஏன் அந்த குழந்தையோட சொந்த இரத்த உறவுகள் மேல வைக்கிறது இல்ல? நல்லா அறிமுகமான உறவுகளை பார்த்து பயந்து அவங்கள வீட்டுல வச்சு வளர்க்கிற நீங்க கடைசி வரை உங்களால இந்த சொசைட்டியோட அண்டை விடாம வளர்க்க முடியுமா? அப்படியே வளர்த்தாலும் 18 வயசு வரை பொத்தி வளர்த்துட்டு அப்புறமா திடீர்னு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளியூருக்கு அனுப்புறது, வேலை நிமித்தமா ஒரு பெரிய கூட்டத்தை சந்திக்கிறதுன்னு ஒரு சூழ்நிலையில எப்படி உங்க குழந்தைகளால அந்த மாஸ் பீப்புளோட பழக முடியும்? ஃபியூச்சர்ல கல்யாணம் காட்சின்னு வரும்போது யாருன்னே தெரியாத இன்லாஸோட எப்படி உறவு பாராட்ட முடியும்? அப்புறம் எப்போதும் போனும் கையுமா தான் உட்கார தோணும். இப்படித்தான் உருவாகிறது இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் கூட்டம். உங்க குழந்தை இந்த சொசைட்டின்ற ஒரு பெரிய முதலையை சமாளிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஆடு மாடு கூட்டத்தோடையாவது பழகி இருக்கணும்ல. சொசைட்டிங்கிறது என்ன? உறவுகளின், மனிதர்களின் விரிவாக்கம் தானே. ஸோ நீங்க ஃபேமிலிங்கிற சின்ன கூட்டத்தோடையே பழக விடாம அங்க இருக்கிற நல்லது கெட்டது, டிஸ்கிரிமினேஷன், பாலிடிக்ஸ், அவமானம், சகிப்புத்தன்மை, யூனிட்டி, ரிலேஷன்ஷிப், அன்பு, பாசம் இதெல்லாம் கத்துக்கிற இடமே உறவுகளிடம் தானே. அங்க கத்துக்கிற சின்ன சின்ன அவமானங்கள், ஏமாற்றங்கள் தான் அந்த குழந்தையை செதுக்கும். இந்த வாழ்க்கை பாடத்தை வேற எந்த யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்க முடியாது. நிச்சயமாக இன்லாஸிடம், அவர்கள் குடும்பத்தாரிடம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், பார்ஷியாலிட்டி இது எல்லாமே இருக்கும். யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் பலமே.
நிச்சயமாக பெற்றோர்களைப் போல ஒரு பிள்ளையை யாராலையும் பார்த்து கொள்ளவும் முடியாது. அதை நீங்க எதிர்பார்க்கிறதும் தவறு. ஒரு தாய்க்கும் ஒரு தாய் வீட்டாருக்கும் ஒரு குழந்தை மீது உள்ள எல்லா உரிமையும் தந்தைக்கும் தந்தை வீட்டாருக்கும் உண்டு. ஆல்ரெடி வீட்டுக்கு ஒரு குழந்தை தான். ஸோ ஃபியூச்சர்ல அந்த குழந்தையோட ஜென்ரேஷனுக்கு அத்தை மாமா சித்தி சித்தப்பான்ற உறவே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகளாவது பாட்டி தாத்தா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பான்ற உறவுகள் சூழ வளரட்டுமே. வெற்றி தோல்வி அன்பு பாசம் பார்ஷியாலிட்டி துரோகம் இவை எல்லாம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உங்கள் பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள அனுமதியுங்கள். ஸோ என் பிள்ளை ஒரு இன்ட்ரோவர்ட், ஐம் அன் இன்ட்ரோவர்ட்னு சொல்றது பெருமைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. உங்களால யாரோடையும் சோஷியலைஸ் ஆக முடியலன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை என்னன்னு கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு யதார்த்தமா இருக்கிறவங்க ஏளனமா பார்க்கிறது தலைகணம். நன்றி.